Hello 12th பசங்களா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ 12th பப்ளிக் எக்ஸாம்க்கான தமிழுக்கான ஸ்டடி பிளான், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் மினி மெட்டீரியல் இது மூணுமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க உங்களுடைய லாஸ்ட் எக்ஸாமான கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் உங்களுக்கான வீடியோஸ் அண்ட் உங்களுக்கான டீச்சிங் எல்லாமே வந்துட்டு இருக்க போகுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கா இருந்தாலும் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா மினி மெட்டீரியல் இருக்கும். தமிழுக்கான மினி மெட்டீரியல் இருக்கும். இந்த வருஷம் வந்தது. ஓகேவா? இது கவர்மெண்ட்ல இருந்து வந்தது இல்ல. ஒரு டிஸ்கிளைமர், இது கவர்மெண்ட்ல இருந்து வந்தது இல்ல, பட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் கீ ஆன்சர். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கான பிடிஎஃப் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேட்டர்ன்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் போகும், பட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. 1 மார்க்ல இருந்து நமக்கு 14 மார்க் கேட்க போறாங்க. 2 மார்க்ல இருந்து 24 மார்க்கும், 4 மார்க் வந்து 28 மார்க்கும், 6 மார்க் வந்து 18 மார்க்கும், மனப்பாடம் வந்து 6 மார்க்கும் கேட்க போறாங்க. இந்த மனப்பாடம் வந்து திருக்குறள் as well as செய்யுளையும் சேர்த்து. ஸோ 1 மார்க்ல எப்படி 14 out of 14 ஈஸியா வாங்குறது அப்படின்னா, புக் பேக் 1 மார்க், புத்தகத்துல இருக்கிற 1 மார்க்கை படிச்சா உங்களால 10 to 12 மார்க். அது எப்படி? ஒவ்வொரு இயலுமே 5 கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம அப்படி 5 6 ஆர் என்னது 30 தானே. ஸோ அப்போ 30 கொஸ்டின் படிச்சா உங்களால 12 மார்க் எடுத்துலாமா? கிடையவே கிடையாது. ஸோ அது 30 கொஸ்டின் பிளஸ் திருக்குறள்ல இருக்கிற 1 மார்க், அது மாதிரி இலக்கண தேர்ச்சிக்குள்ள இருக்கிற 1 மார்க் டி கம்ப்ளீட்டா படிச்சாதான் உங்களால 10 to 12 மார்க் அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பை கம்ப்ளீட்டா படிச்சுங்க. நமக்கு ஓனாவும் கேட்கலாம், எப்படினாலும் கேட்கலாம். ஸோ இந்த இலக்கண குறிப்பு 1 மார்க்லயும் கேட்கலாம், 2 மார்க் கிராமர்லயும் கேட்பாங்க. ஸோ அதனால இலக்கண குறிப்பை படிச்சுக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு இயல் கடைசிலையுமே கலைச்சொற்களுக்கு அப்புறம் ஆசிரியர் பேரு அண்ட் அவங்க என்னெல்லாம் புத்தகம் எழுதியிருக்காங்க அது கொடுத்திருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். அதை பொறுத்துக்க மாடல்ல கேட்பாங்க, ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டும் இருக்காங்க. அடுத்து நூல்வெளி நுழையுமோன்னு தெரிந்து தெளிவோம் தெரியுமா, அப்புறம் சான்றோர் சித்திரம், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. ஒரு செய்யுள் கொடுத்துட்டு யாரை பற்றி கூறியதுன்னு கேட்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு செய்யுள் கொடுத்துட்டு அதோடைய ஆத்தர் யாரு, அப்புறம் மூனை எதுகை ஏய்வு, இதை கண்டுபிடிங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுமே 1 மார்க்ல கேட்பாங்க. பகுதி 2 பிரிவு 1 2 மார்க்கை பொறுத்த அளவுக்கு 6 மார்க். செய்யுள் 2 மார்க்ல 6 மார்க் எப்படி எடுக்கிறது? அதாவது 4 கொஸ்டின் கொடுத்துட்டு 3 கொஸ்டின் அட்டன் பண்ணணும்பா. இந்த 3ல ஒரு கொஸ்டின் 100% திருக்குறள்ல இருந்து வந்துடும். திருக்குறள் குருவினாக்கள்னு இருக்கா, 2 லெசன் தான் இருக்கு. ஸோ அந்த 2 லெசன் படிச்சா உங்களால ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணலாம். மீதி இருக்கிற 2 மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் 3 லெசன்ல இருந்து வரும், இன்னொரு கொஸ்டின் வந்து அடுத்த 3 லெசன்ல இருந்து வரும். ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் 3 லெசன்ல இருந்தோம்னா அடுத்த 3 லெசன்ல இருந்து ஒண்ணு வரும். அண்ட் இதுல ஒரு முக்கியமான ஒரு திங் சொல்லிடுறேன்ப்பா. இந்த வருஷம் நமக்கு புக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்டா? ஒரு சில லெசன் புதுசா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, ஒரு சில லெசன் இருக்கிறதே டெலீட்டட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால புதுசா இன்க்ளூட் பண்ண கொஸ்டின் எல்லாத்தையுமே தரவு பண்ணிக்கோங்க. புதுசா இன்க்ளூட் பண்ண கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் கேட்கவும் போறாங்க. நெக்ஸ்ட் பகுதி 2 பிரிவு 2ல வந்து பாத்தீங்கன்னா உரைநடைக்கான 2 மார்க் 3 கொடுத்துட்டு 2 எழுதணும். ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு ஈஸியா தான் வரும். அண்ட் நான் ஒன் மோர் திங் சொல்றேன், குருவினா வந்து உங்க புக்ல இருக்கிறது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகேவா? சிறுவினா நெடுவினாக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. ஏன்னா குருவினால இருந்துதான் நமக்கு ஓனா கிரியேட்டிவ் குருவினாக்கள் கேட்கலாம். ஸோ அதனால நம்ம புக் பேக்ல இருக்கிற எல்லா குருவினாவும் படிச்சா ஒரு சேஃபஸ்ட் சைடா இருக்கும். ஓகேவா? பட் நான் இம்பார்ட்டன்ட் குருவினாவும் கொடுத்துருக்கேன். பகுதி 2 பிரிவு 3ல 2 மார்க் கிராமர். நிறைய பேர் டஃபா ஃபீல் பண்ற கிராமர் இதுதான். 7 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இதுல 5 கொஸ்டின் இதுதான் வரும். ஓகேவா? இது நிறைய பேர் படிக்காம உங்களால 7 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். இதை படிச்சும் ஈஸியா 7 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். என்னன்னா இலக்கண தேர்ச்சிகள்ல இருக்கிற 2 மார்க், பகுப்பது உறுப்பு இலக்கணம், புணர்ச்சி, கலை சொற்கள், அப்புறம் இலக்கண குறிப்பு. ஓகேவா? இலக்கண குறிப்பு இதெல்லாமே 2 மார்க்ல கேட்பாங்க 100%. இதை தவிர்த்து நிறைய ஷார்ட்டா ஒரு சில டாபிக்ல இருந்து அதாவது ஒரு சொல் கொடுத்துட்டு அதை வந்து ஃபுல்லா ஒரு சென்டென்ஸா மாத்துங்க, அந்த மாதிரி கேட்கலாம். அப்புறம் மரபு பிழைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக, இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அதனால அப்புறம் வலை இதை வந்து ஒரு சென்டென்ஸா மாத்துங்க, அப்படி கூட சொல்லலாம். ஸோ அதனால இதை பார்த்துட்டு மொழியோடு விளையாடு, ஸோ அந்த டாபிக் கீழே இருக்கிற எல்லா கிராமருமே பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு வீடியோவாகவும் போடுறேன், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேருக்கு வேணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சிறுவினாக்கள்ல பிரிவு 1 பகுதி 3 பிரிவு 1ல 8 மார்க் எப்படி எடுக்கிறது? 4 கொடுத்துட்டு 2 எழுதணும். அந்த 2ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இடம் சுட்டி பொருள் விளக்கத்துல வரும். ஒரு 90% குறள்ல இருந்து கேட்பாங்க. குறள்ல இருந்து கேட்டாலும் கேட்கலாம், கேட்காமலும் இருக்கலாம். பட் இதுல வந்து இம்பார்ட்டன்ட் சிறுவினாக்கள் மட்டும் பார்த்தாலே ஷோரா உங்களால 2 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். பகுதி 3 பிரிவு 2ல வந்து பாத்தீங்கன்னா 8 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இதுவும் வந்து 4 கொடுத்துட்டு 2 எழுதணும்.
இந்த ரெண்டுமே ஈஸியா தான் கேட்பாங்க உரைநடை சிறுவினாவை பொறுத்த அளவுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அணி திணைத்துறை, அதாவது நம்மளுடைய 4 மார்க்ல அசால்ட்டா மார்க் ஆடுறது இந்த டாபிக் தான். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5 கொடுத்துட்டு 3 எழுதணும். அணி திணைத்துறை, நயம் பாராட்டுக, பழமொழி, தமிழாக்கம். சரி, நீங்க எதெல்லாம் அட்டன் பண்ணலாம்னா ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எதுவா இருக்க போகுதுன்னா இந்த மொழியோட விளையாடுன்னு சொன்னா அதுல கொஞ்சம் பெரிய டாபிக்கா நமக்கு 4 மார்க்ல கேட்கலாம். ஸோ அணில இருந்து அணி படிச்சுக்கோங்க, அயம்பாராட்டுக்க படிச்சுக்கோங்க, தமிழாக்கம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த அணி, நயம் பாராட்டுக, தமிழாக்கம், பழமொழி, வாழ்க்கை நிகழ்வு அண்ட் அந்த மொழியோட விளையாட்டு இருக்கிற 4 மார்க் கிராமர் இது எல்லாத்துக்குமே நான் ஐ வில் புட் ஒன் வீடியோ, நான் ஒரு வீடியோவா அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் பகுதி 3 பிரிவு 3ல வந்து பாத்தீங்கன்னா 5 சாரி இது வந்து பாத்தீங்கன்னா நெடுவினா கரெக்டா? இது வந்து பகுதி 4. ஓகேவா? இது வந்து தப்பா டைப் பண்ணிட்ட, பகுதி 4பா. சில திருக்குறள் செய்யுள் ஃபர்ஸ்ட் 44 ஆழ செய்யுள், ஆழ திருக்குறள், அப்புறம் உரைநடை, கதை அடுத்த கொஸ்டினா இருக்க போது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல செய்யுள் இல்லைன்னா திருக்குறள் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு படிச்சிருக்கணும். திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா 4 நெடுவினாக்கள் தான் இருக்கு. செய்யுள்ல வந்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து 7 வரை இருக்கு. ஓகேவா? செய்யுள் நெடுவினாக்கள் 6ல இருந்து 7 வரை இருக்கு. திருக்குறள் வந்து 4 தான் இருக்கு. ஸோ அதனால திருக்குறள் நெடுவினாக்களை படிச்சா சேஃபஸ்ட் சைடு. அண்ட் உரைநடை, கதையில நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தாலே போதும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யுள் அண்ட் திருக்குறள் இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 மார்க் அட்டன் பண்ண போறோம். இதுல நம்ம மோஸ்டா இது வரைக்கும் பப்ளிக்ல கேட்ட திருக்குறள் செய்யுள் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃபர்லி, ரிவிஷன் எக்ஸாம்ல கேட்ட எல்லா செய்யுள் கொஸ்டினுமே பார்த்துக்கோங்க. ஓகேவாப்பா? அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு பார்க்க நிறையா தான் இருக்கும். பட் இதை படிச்சா உங்களால 100% 99 ஈஸியா எடுத்துடலாம். ஸோ செய்யுள், குருவினா, சிறுவினா, நெடுவினா என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்களோ இதுல இருக்கிற கொஸ்டின் படிச்சா 100% உங்களால 99 ஈஸியாவே எடுத்துலாம். ஸோ இந்த கொஞ்சம் நமக்கு ஒரு லாஸ்ட் 2 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டாப் 20 இம்பார்ட்டன்ட் குருவினா, டாப் 50 இம்பார்ட்டன்ட் சிறுவினா, டாப் 10 இம்பார்ட்டன்ட் நெடுவினா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் வரப்போற வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ உங்களுக்கு இதை படிக்கவும் ஈஸியா இருக்கும், இதை ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லா கொஸ்டினுமே படிச்சுட்டு இப்போ நான் டாப்னு ஒரு 3 டாப் சொன்னேன்னா இந்த 3 டாப்பையும் நீங்க படிச்சீங்கன்னா ஷியோரா உங்களால ஈஸியாவே தட்டி தூக்கிடலாம் எக்ஸாம. இப்போ ஸ்டடி பிளான் பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் படிக்கிறப்பவும் நம்ம சேனல்ல வீடியோஸ் அப்லோட் ஆயிருப்பா. ஃபர்ஸ்ட் மனப்பாடம் டே 1 நாளைக்கு 26ஆம் தேதி மனப்பாடமும் 2 மார்க்கை கம்ப்ளீட்டா படிக்க போறோம். பொறிவினாக்கள், இலக்கண தேர்ச்சிக்கோள், 2 மார்க் கிராமர் எல்லாமே படிக்க போறோம். எல்லாத்துக்குமே உங்களுக்கு மார்னிங் 5 o'clockல இருந்து வீடியோஸ் ஒன்னா வந்துடும். உங்களுக்கு 5 hours வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். கண்டினியூஸா 5 hours இல்ல, 1 hour கேப் விட்டு. அதாவது எப்படின்னா பகுப்பத உறுப்பு இலக்கணத்துக்கு கொஞ்ச நேரம், புணர்ச்சி விதிக்கு ஒரு கொஞ்ச நேரம், இலக்கண குறிப்புக்கு கொஞ்ச நேரம், அண்ட் குருவினாக்கு கொஞ்ச நேரம், இலக்கண தேர்ச்சிக்கோள் இருக்கிற குருவினாக்கு கொஞ்ச நேரம், அந்த மாதிரி கொஞ்சம் நேரமா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போறேன். மொத்தமா சேர்த்து ஒரு 5 hours இந்த வீடியோ வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஓகேவா? இதான் டே 1க்கான பிளான். டே 2க்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தக 1 மார்க் கம்ப்ளீட்டா புக் பேக் புக் இன்சைட் ரெண்டுமே பார்த்துட்டு 4 மார்க் கம்ப்ளீட்டா படிக்க போறோம். 4 மார்க் என்னென்ன? செய்யுள் சிறுவினா, உரைநடை சிறுவினா, அப்புறம் அணி, திணை, துறை, நயம் பாராட்டுக, பழமொழி, வாழ்க்கை நிகழ்வு, தமிழாக்கம் இது பிளஸ் மொழியோட விளையாடல கேட்க போற 4 மார்க் கொஸ்டின். இதை நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நெக்ஸ்ட் 28ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா 6 மார்க் கொஸ்டின் பார்க்க போறோம்ப்பா. ஓகேவா? இந்த 28ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு நெடுவினாக்கள் சொல்லி தருவோம் அப்படின்னா செய்யுள் நெடுவினா ஒரு வீடியோலையும், உரைநடை நெடுவினா ஒரு வீடியோலையும், கதை அது வந்து ஒரு வீடியோலையும் நான் சொல்லி தரப்போறேன். அண்ட் உங்களுக்கு நெடுவினாக்கள் ஒவ்வொரு நெடுவினாக்களுமே உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல வந்துடும். ஓகேவா? ஷார்ட்ஸ்ல சொல்லித்தர மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ டாப் 10 நெடுவினா சொன்னா அந்த டாப் 10 நெடுவினா உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல வந்துடும். அண்ட் டாப் 15 சிறுவினா கொடுத்தனா சொன்னா அந்த டாப் 15 சிறுவினாவுமே உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல வந்துடும். சிறுவினாக்கான வீடியோ இன்னைக்கு வருமே, அன்னையில இருந்து உங்களுக்கு சிறுவினாக்கான டாப் 15 வந்துடும். நாளைக்கு குருவினால இருக்கிற டாப் 20 குருவினா ஒவ்வொரு ஷார்ட்லயுமே 2 இல்ல 3 குருவினா சொல்லி தருவேன். அந்த 2 இல்ல 3 குருவினாவை பார்த்துட்டு அண்ட் வீடியோஸையும் நீங்க பாத்தீங்கன்னா ஷியோரா உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். ஓகேவாப்பா? அவ்வளவுதான்ப்பா. அண்ட் லாஸ்டா 1ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிவிஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வீடியோஸ் அண்ட் நீங்களும் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற கண்டென்ட் நம்ம சேனல்ல வரப்போகுது. ஸோ அதனால நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன டாபிக் ஓகேவா? உங்களுக்கு நயம் பாராட்டுக்கு டஃபா இருக்கா, பழமொழி வாழ்க்கை நிகழ்வு டஃபா இருக்கா, எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு மார்னிங் வீடியோல அப்லோட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.